ஓலாவோட Gen 1 அண்ட் Gen 2 பாத்தீங்க அப்படின்னா பெல் டிரைவ்ல இருக்கும். அதுவே Gen 3 பாத்தீங்க அப்படின்னா அப்படியே செயின் டிரைவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ஏன் இந்த மாதிரி செஞ்சாங்க? அதுக்கு நம்ம செயின் டிரைவுக்கும் பெல் டிரைவுக்கும் இருக்கிற வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். செயின் டிரைவோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, செயின் டிரைவ்ல ரிலையபிலிட்டி அதிகம், நம்பகத்தன்மை அதிகம், லைஃப் ரொம்ப அதிகமா இருக்கும், அதிகமான லோட் எடுக்கும், அதிகமான டார்க் கேரி பண்ணும், சடன் த்ராட்டிலுக்கு சூப்பரா ரெஸ்பாண்ட் பண்ணும். அப்புறம் ஸ்ப்ராகேஜ் கொடுத்துருக்கனால டிரான்ஸ்மிஷன் ஸ்லிப் இருக்காது. எல்லாத்தையும் விட பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெல் டிரைவ் விட செயின் டிரைவ் ரொம்ப எஃபிஷியன்ட்டா பவர் டிரான்ஸ்மிட் பண்ணும். அதோட டிஸ்அட்வான்டேஜ் நமக்கே தெரியும், நாய்ஸ் வரும், அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் அதிகம். சரி, பெல் டிரைவோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, செயின் டிரைவோட டிஸ்அட்வான்டேஜ் தான் பெல் டிரைவோட அட்வான்டேஜ். நாய்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும் அண்ட் அதே சமயம் மெயின்டெனன்ஸ் ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனா பெல் டிரைவோட டிஸ்அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா பவர் லாஸ் இருக்கும், டிரான்ஸ்மிஷன் ஸ்லிப் நடக்கும், லைஃப் ரொம்ப கம்மியா இருக்கும், சீக்கிரமா பிஞ்சு போயிடும் பெல்ட். சரி, இந்த மாதிரி காரணங்களால தான் ஓலா வந்துட்டு பெல் டிரைவ்ல இருந்து செயின் டிரைவ் போனாங்க அப்படின்னு சொல்ற. ஆனா ஹார்லி டேவிட்சன் அப்படின்ற ஒரு பைக் கம்பெனி இன்னமும் க்ரூசர்ஸ் எல்லாம் பெல் டிரைவ் வச்சிருக்காங்களே, அதுக்கு நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து ஒரு பிரீமியமான ஒரு பைக். பைக்ல யூஸ் பண்ணியிருக்கிற பெல்ட் என்ன மெட்டீரியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்பன் ஃபைபர் ரீஇன்ஃபோர்ஸ்டு. பெல்ட் ஸ்மூத்தாவும் இருக்கும், லாங் லைஃபும் இருக்கும். இந்த பெல்ட் வந்து நம்ம பட்ஜெட் பைக்ல யூஸ் பண்ற மாதிரியான பெல்ட் கிடையாது, ரொம்ப பிரீமியமான ஒரு பெல்ட், ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும். அதனால இந்த பிரீமியமான வண்டியில இந்த பெல்ட்டை யூஸ் பண்றாங்க. அப்புறம் இந்த விஷயம் உங்களுக்கு புதுசா இருந்து இதே ஏதோ ஒரு ஃப்ரெண்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.